ஆனால் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இவனோட மியூசிக்காக பார்க்கலாம். செகண்ட் ரீசன் வந்து விஎஃப்எக்ஸ் டீமோட எஃபர்ட்காக பார்க்கலாம். அப்புறம் தேர்ட் வந்து அர்ஜுன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் மெட்டல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ரிவ்யூ. படத்தோட பேர் வந்து அகத்தியா அப்படின்ற படத்தில் ஜீவா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராஷி கண்ணா, ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, எட்வர்ட் சானன் பிளக், மெட்டில்டா, இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து தொழில் முனைப்பாளர்கள், அதாவது ஆண்டர்பிரினர்ஸ். இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெயில் ஆகிடுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி வந்து ப்ராஃபிட் ஆக்கணும்ன்ட்டு ஒரு பிளான் போட்டு அதை நோக்கி போகிறாங்க. இதில் கதையோட லீட் இருக்கார் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நோய், அந்த நோயை வந்து அவர் குணப்படுத்துகிறாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இவ்வளோதான், சரியா? இதில் நடுவில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எதுவுமே லேண்ட் ஆகிருக்காது. ஸோ அதுக்குள்ளே ஒரு பயங்கரமாக நுவான்ஸ்டாக போயிட்டு அதை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அதில் ஹெவியாக எதுவுமே இல்லை. ஏன்னா இம்பேக்ட் எதுவுமே இல்லை அந்த ரெஃபரன்சஸ்னால, சரியா? இந்த கதையில் முதல் நம்ம டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசிடலாம். கதை வந்து ரொம்ப ஒரு யூஸ்வலான ஒரு கான்செப்ட், யூஸ்வலான ஒரு கதை. பிளாட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கேரக்டர் ஆர்க்ஸும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகேவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓகேவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து கோட்டை விட்டுட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து தலைநகரம், திருடா திருடின்ற படம் கொடுத்தவர் தான் இவர். நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். பட் பெருசாக ஒன்றும் அவர் இந்த படத்தில் புதுசாக எதுவும் பண்ணலை. எனக்கு டைரக்ஷன், அதாவது எழுத்து, இயக்கம், கதை, திரைக்கதை, இது எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ஒரு பயங்கர டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு ஃபீல் தான், ஒரு பூர்த்தி அடையாத ஒரு ஃபீல் தான். ஸோ எனக்கு டைரக்டர் மேலே நிறைய குறைகள் இருக்குது இந்த படத்தில், சரியா? ஆக்டிங்கில் வந்து இங்கே நிறைய ரிஃபைன்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த காஸ்ட்டில். ஆனால் எனக்கு வந்து அர்ஜுன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக தெரிஞ்சது. அதை தாண்டி புதுமுகம் நடிகை மெட்டில்டா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஃபாரினர், ஒரு வெள்ளைக்காரங்க. அவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அர்ஜுனோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் ஆக்டிங் வைஸ் எடுத்து சொல்கிற அளவுக்கு இருந்தது. மற்றவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் தான். ராஷி கண்ணா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு ஒரு சில இடத்துல. ஆனால் டப்பிங்கில் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. அவங்க லிப்ஸிங்க் வந்து கரெக்டாக கொடுத்துருந்துருக்கலாம், டப்பிங்கில் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ரெண்டுமே ஃபெயிலியர் தான். ராஷி கண்ணா அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. ஜீவாவுக்கு வந்து ஸ்கோப்பே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. கதை வந்து ஜீவா வச்சு நவுந்துருக்கணும். ஆனால் ஜீவா வச்சு நவுற மாதிரி சும்மா காமிச்சிட்டு மொத்த படத்தையும் அர்ஜுனை வச்சு தான் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆக்டிங் வைஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெறும் அர்ஜுன் அப்புறம் மெட்டில்டான்ற கேரக்டர் தான். மற்ற எல்லா கேரக்டர்ஸும் இன்க்ளூடிங் எட்வர்ட் சானன் பிளேக்ன்ற கேரக்டர், இவங்களாம் ஓகேவாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டப்பிங் இஷ்யூஸ் இங்கே இருந்தது, சரியா? இதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஒரு பெரிய பக்கபலம் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாகவே வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்காரு. அவர் தான் இசையமைப்பாளர். எலவேஷன் சீக்வன்ஸும் சரி, அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, பாட்டுகளும் சரி, நல்லாவே இருந்தது. பயங்கர ஹிட்டாக அந்த அளவுக்கு இல்லைனாலும் நிஜமாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அடித்து நவுத்திருக்காரு. இந்த படத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்காரு. ஹைலைட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் எண்ணினிய பொன்னிலாவேன்ற இளையராஜா பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து புது சவுண்ட்ஸ், அதாவது மாடர்ன் சவுண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப இமோஷனலான ஒரு ஜோன் போயிட்டேன் அதை கேட்கும்போது. நல்லா இருந்துச்சு, ஓகேவா? ஸோ மியூசிக் எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பூர்த்தி செஞ்சிருச்சு மியூசிக்ன்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. அடுத்தது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. நிறைய சீன்ஸில் ரொம்ப பிளேட்டண்ட்டாகவே, ரொம்ப வெளிப்படையாகவே, அப்பட்டமாகவே தெரிஞ்சது. நார்மல் ஷாட்ஸில் கூட அது செட்டு வச்சு தான் எடுத்திருக்காங்கன்ற லெவலுக்கு அது ரொம்ப பிளேட்டண்ட்டாக தெரிஞ்சது. கலர் பேலட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் மறைச்சிருந்துருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருந்தது. எனக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய எனக்கு பெருசாக பூர்த்தி செய்யலை, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து
ஸ்டண்ட் 2 ஃபைட் சீக்வென்சஸ் இருக்கும். 2 ஃபைட் சீக்வென்சஸும் சூப்பரா இருந்தது. லைக் ரொம்ப தேவையில்லாத இடத்துலலாம் ஃபைட் வைக்கல. அது தேவை வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். கதையில நிறைய இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கு. லைக் செகண்ட் ஹாஃப்ல நிறைய பிளாட் ஹோல்ஸ் இஷ்டமேனிக்கு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்துச்சு. ரொம்ப பயங்கர ஓவர் ட்ராமேட்டிக்காகவும் இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த ஃபைட் சீக்வன்சஸ் இந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. அதனால லைக் ஸ்டன் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே ஒர்க்கு. விஎஃப்எக்ஸ் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட். இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரீசன்ஸ் கேட்டிங்கன்னா, இந்த படத்தை எதுக்காக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, விஎஃப்எக்ஸ்ன்ற ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் என்னோட ரீசன்ஸில். ஏன்னா அவங்க அது வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கா இல்லையான்றது எனக்கு நம்மளுக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து விஎஃப்எக்ஸ் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். குட் எஃபர்ட். நிஜமாலே எனக்கு திருப்தியாக இருந்தது. ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சுட்டாங்க. ஓகே. இது தாண்டி எனக்கு இந்த படத்தில் ஷைன் ஆகிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. காமெடியன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போது யோகி பாபு இருந்தார், ரெடின் கிங்ஸ்லி இருந்தாங்க, விடிவி கணேஷ் இருந்தாங்க. காமெடி ஃப்ளாட், லைக் பயங்கர ஃப்ளாட்டு. பெருசாகவே ஒன்றும் சிட்டே ஆகலை. யாருமே அப்படியே தேட்டரே டெட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு காமெடி. ஸோ காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. ஒரு தடவை கஷ்டம்தான். ஆனால் இந்த படத்தை பார்க்கறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இவனோட மியூசிக்காக பார்க்கலாம். செகண்ட் ரீசன் வந்து விஎஃப்எக்ஸ் டீமோட எஃபர்ட்காக பார்க்கலாம். அப்புறம் தேர்ட் வந்து அர்ஜுன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் மெட்டல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இது மூணுமே உங்களுக்கு முக்கியமான விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். இது முக்கியம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு பாசிபிள் மூவி. அதாவது இந்த படத்தை கடந்து போயிடலாம், ஓடிடியில் வந்து அப்போ பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு படம் தான். ஓவரால் ரேட்டிங் எனக்கு வந்து 2 out of 5 தான் இந்த படத்தில். உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா இல்லையானு சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது படங்களை ரிவ்யூ பண்ணணுமோ, இல்லை டிவி சீரீஸ், மியூசிக்கு, டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணிடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.